ஹாய் காய்ஸ், இன்றைக்கி என்ன நம்ம பார்க்க போகிறோன்னா அகைன் சேம் அந்த கரிஞ்சீரக கஷாயம் தான். ஆல்ரெடி போட்டிருந்த வீடியோ கிளியராக இல்லைன்னு ஃப்ரெண்ட்ஸ் சொன்னீங்க. ஸோ கிளியராக அது இருக்கும்னு நினைக்கிறேன். பாருங்கள், ஃபஸ்ட்டு 1 கிளாஸ் வாட்டர் ஹீட் பண்ணிக்கலாம். நல்லா காஃபிக்கு காய்ச்சுற மாதிரி தண்ணி 1 கிளாஸ் போட்டுக்கிட்டேன். அடுத்து அதே இதில் 1 டீஸ்பூன் கருப்பட்டி சேர்த்துக்கலாம். கருப்பட்டி ரொம்ப நல்லது, ஸோ கருப்பட்டி சேர்த்துக்கலாம். அகைன் நான் ஆல்ரெடி கரிஞ்சீரகம் பவுடர் நான் நுணுக்கி வச்சுருக்கேன். அது எப்படின்னா பழைய வீடியோவில் இருக்கும், பார்த்துக்கோங்க. அதையும் இதிலேயே போட்டு கொதிக்க வச்சுக்கலாம். தண்ணியும் கருப்பட்டியும் கொதிக்கிறப்போ இதையும் சேர்த்து கொதிக்க வச்சுக்கலாம். நல்லா அது கொதிக்கிட்டோம், காஃபி மாதிரியே இருக்கும். நல்லா கொதிக்கிட்டோம், கொதித்ததுக்கப்புறமா இந்த மாதிரி இருக்கும். கொஞ்ச நேரம் அப்படியே விட்டுருங்க, ஆறிடட்டும். ஆறுனதுக்கப்புறமா நம்ம காஃபி எப்படி ஃபில்டர் பண்ணுவோம் அதே மாதிரியே இதையும் 1 கிளாஸில் ஃபில்டர் பண்ணிக்கலாம். உங்களுக்கு 1 கிளாஸ் வேணும், ஒருத்தருக்குன்னா 1 கிளாஸ் போட்டுங்க. 2-3 பேர்னா 2-3 கிளாஸ். அதே மாதிரி 2 டீஸ்பூன் 1 டீஸ்பூன் கருப்பட்டி போதும் 1 கிளாஸ்க்கு. அதே மாதிரி கரிஞ்சீரக பவுடரும் 1 டீஸ்பூன் போதும். 2 பேருக்கு 2 கிளாஸ்னால் 2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. அவ்வளோதான், நம்ம கஷாயம் ரெடி. ஸோ இது மார்னிங் குடிக்கிறது ரொம்பவே நல்லது. ஈவினிங்கும் நீங்கள் முடிகிறப்போ நீங்கள் வச்சு குடிச்சிக்கோங்க, ரொம்ப ரொம்ப நல்லது. சுகர் இருக்கிறவங்களுக்கு கூட இது ரொம்ப நல்லது. ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணுறேங்க. டாட்டா, பாய்.